இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி எக்ப்ளான்ட் ஃப்ரைஸ். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் விரும்பி சாப்பிட்றவங்க இந்த ரெசிபின்னு ட்ரை பண்ணி பாருங்க. வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் பட் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த எக்ப்ளான்ட் ஃப்ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 4 லென்த்தியான எக்ப்ளான்ட் எடுத்திருக்கேன். அதோட ஸ்கின்னை நல்லா பீல் பண்ணிவிட்டு கார்னர்ஸை கட் பண்ணிக்கிறேன். எவ்வளோ தின்னாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ தின்னாக கட் பண்ணணும். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நான். கட் பண்ணிவிட்டு அடுத்த செகண்டே வாட்டரில் டிப் பண்ணி வச்சிடணும், இல்லைனா அதோட கலர் அண்ட் ஃப்ரெஷ்னஸ் மாறிடும். ஸோ இது மாதிரி எல்லா எக் பிளான்ட்டையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு பவுலில் 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1 டீஸ்பூன் ஒரிகானோ. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். இன்னொரு பவுலில் 1 கப் ரைஸ் ஃப்ளார் எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இன்னொரு பவுலில் 1 கப் பிரெட் க்ரம்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ இந்த எக் பிளான்ட் கோட் பண்ணுறதுக்கு எல்லா ஐட்டம்ஸும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒவ்வொரு எக் பிளான்ட்டை கோட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் எடுத்து எக்கில் கோட் பண்ணிக்கிறேன். எக்கில் கோட் பண்ணிவிட்டு ரைஸ் ஃப்ளாரில் கோட் பண்ணிக்கணும். ரைஸ் ஃப்ளார் க்ரிப்பாக நல்லா எல்லா சைடும் ஒட்டிக்கணும். அதனால் அகெயின் ஒரு தடவை எக்கில் கோட் பண்ணிவிட்டு ரைஸ் ஃப்ளாரில் கோட் பண்ணிக்கிறேன். அண்ட் லாஸ்ட்டில் பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு பீசஸாக எடுத்து எல்லா சைடும் நல்லா கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். எல்லா பீசஸும் நல்லா ரெடி ஆனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் 5 to 10 minutes அதை அப்படியே வச்சுக்கணும். இந்த டைமில் ஒரு பேனில் ஆயில் நல்லா ஹீட் பண்ணிக்கணும். 5 to 10 minutes கழிச்சிட்டு இந்த ஆயில் சூடானதுக்கப்புறம் ஒவ்வொரு பீசஸாக அதில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அதோட சைட்ஸ் எல்லாமே கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அவ்வளோதான், இந்த எக் பிளான்ட் ஃப்ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இது சூடாக சர்வ் பண்ணி ஈவினிங் ஸ்நாக்காக ட்ரை பண்ணிங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா நான் சேனல் கீழே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச்.